தமிழகத்தில் நாமக்கல், பெரம்பலூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை. உசிலம்பட்டியில் பெய்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களை மிரட்டும் கனமழை. ஆறுகளில் வெள்ளம், ஆங்காங்கே நிலச்சரிவு தொடர்வதால் மக்கள் அவதி. உத்தராகண்ட் அருகே கேதார்நாத் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. வாகன ஓட்டிகள் தப்பிய நிலையில் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. தலைநகர் டெல்லியை புரட்டி போட்ட கனமழை. ஜெய்ப்பூரில் சுவர் இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழந்த சோகம். பாகிஸ்தானின் ஒரு விமானம் கூட சுட்டு வீழ்த்தப்படவில்லை. ஆபரேஷன் சிந்தூரில் 5 பாகிஸ்தான் போர் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக இந்திய விமானப்படை கூறிய நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மறுப்பு. வாக்கு திருட்டு விவகாரம் எதிரொலியாக தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வாக்காளர் பட்டியல்கள் நீக்கமா? சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று தேர்தல் ஆணையம் நிராகரிப்பு. கர்நாடக தேர்தல் குறித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை உறுதிமொழி பத்திரத்துடன் தாக்கல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாட்டிடம் மன்னிப்பு கேளுங்கள் என ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் வலியுறுத்தல். மத்திய அரசால் முடியாததை தாம் செய்வதால் அதிமுகவினருக்கு வயிற்றெரிச்சல். சென்னை தாம்பரத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கடும் தாக்கு. பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக திட்டங்களை திமுக அரசு முடக்கியது. ஏரிகள் தூர்வாரும் திட்டங்களை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எம்ஜிஆர், ஜெயலலிதாவை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை. பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு திருமாவளவன் பதில். எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு. ஜெயலலிதா அம்மையார் மீதும் அதீதமான மதிப்பு உண்டு. அவர்களை பலமுறை நான் மனம் திறந்து பாராட்டி இருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி கலைஞரை மையப்படுத்தி அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலாக மாறியது என்று அவருடைய நினைவேந்தல் நிகழ்வில் பேசினேன், அவ்வளவுதான். பாமக தலைவராக அன்புமணியை தொடருவார் என மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். நிறுவனர் ராமதாஸ் தான் வழிகாட்டி என அன்புமணி பேச்சு. மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார்கள். பூம்புகாரில் நடக்கும் மாநாட்டிற்கு வர பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு. அன்புமணி குறித்த கேள்விக்கு தற்போது வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை எனவும் பேட்டி.
சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம். சட்டவிரோத பட்டாசு தயாரித்ததை தடுக்க அதிரடி சோதனை நடத்தப்படும் என மாவட்ட எஸ்பி கண்ணன் எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் கொலை சம்பவத்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள். கொல்கத்தா நகரில் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி. மதுரை அழகர் கோவில் கருப்பணசாமி கோயிலில் சந்தன சாத்துப்படி நிகழ்ச்சி. சன்னதி கதவு திறக்கப்பட்டதும் பக்தி முழக்கத்துடன் ஏராளமானோர் தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பௌர்ணமி கருட சேவை. திரளான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம்.